ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். முட்டை குழம்பு இது மாதிரி வதக்கி அரைச்சி செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம அப்படியே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சேர்த்து செய்கிறத விட இதை மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கியதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ முட்டை குழம்புக்கு 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். துருவி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும். இப்போது இது கூடவே சோம்பு, கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, பிரியாணி இலை, லவங்கம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போது முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் இது மாதிரி கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை இது மாதிரி கத்தி வச்சு கீறிட்டு சேர்த்திங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா முட்டையில் இறங்கியிருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் குழம்பு கொதிக்கட்டும். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.